அன்னைக்கு பிஸ்மில்லா நீங்க பிராக்டிஸ் பண்ணி ரெடி ஆயிப்பீங்க. அல்லாஹ் பத்தி படிக்கிறது தானே போன கிளாஸ்ல. போன போது போகும். وما أرسلوا عليهم حافظين ரெண்டாவது ஒதுங்கும். மைக் ஆஃப் ஆகி ரெண்டாவது. وإن عليكم لحافظين மூன்றாவது. عن النبأ العظيم சரி போதுமா. عن عن النبأ பிழை 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 பெரிய பிழை. عن النبأ العظيم சின்ன பிழை. சரி பிழை சரியா வரணும். சின்ன பிழை. ஐன் அலிஃப் வா மூணு முக்கியமான எழுத்துக்கள் இது. عن النبأ العظيم இந்த லீ என்ற வாரத்தை லீ தடிப்பா மாத்துங்க. அது துய்க்கு போய் தரக்கூடாது. லீ என்று தடிப்பமா வந்தா சரி. عن النبأ அயில் பிழை பிழை العظيم பிழை. عن النبأ العظيم எழுத்து வரும். அவீம். عن النبأ பிழை 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 பிழை. இது வீட்டுல பிராக்டிஸ் பண்ண இல்லங்கிறதான் காட்டு. கிளாஸ்ல வந்து ஓதலாம் எந்த கணக்குல வரையலவா அது பிள்ளை அதான் காட்டுது உங்களோட பிரச்சனையை. நீங்க எந்த தூரம் இந்த வசனங்களை ஹோம்ஒர்க் வசனம் இது நீங்க வீட்டுல பிராக்டிஸ் பண்ணிக்கிறீங்களோ அங்கதான் எங்களோட வாயில வரும். ஏன்னா நாங்க மிச்சம் காலம் பழைய ஸ்டைலுக்கு ஓதி பழகிக்கிறோம். இப்ப நான் அதை உங்களுக்கு இதான் ஸ்டைல் இந்த வடிவத்திலாம் வரணுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணினா நீங்க எப்படி யோசிக்கலாம். நாங்க என்ன சின்னாக்களா எங்களுக்கு ஓத தெரியாவா இல்ல இந்த வசனங்கள் எனக்கு ஓதுற புதிய வசனங்களா இந்த யோசிக்கலாம். இருந்தாலும் இந்த உச்சரிப்புல நீங்க இப்பதான் பழகுறீங்கன்ற வகையில கட்டாயம் நீங்க இதை உங்களோட இயல்பான ஸ்டைலுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணி எடுத்துக்கணும். அது வராது இல்ல லேஸ்ல வராது. லேஸ்ல வராதுன்னு சொல்ல அர்த்தம் இந்த இது செய்யல. அடிப்படையில் மனுஷனுக்கு வாரல் நாங்க ஒரு ஸ்டைல் நான் பழகிக்கிறோம். விளங்குதா சொல்லுது. நான் இப்படி யோசிக்க போறேன் என்னடாப்பா இது ஓதலே வராதுன்னு சொல்லலாம் மனுஷன் அப்படின்னு யோசிக்க வேணாம். அடிப்படையில ஒரு விஷயத்த நான் புதுசா படிச்ச மாட்டல அது எங்களோட வாய்க்குள் நுழைச்சி எடுத்துக்கொள்றதுங்கிறதுக்கு நாங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணி கொள்ள வேண்டும். அது உங்களோட ஸ்கில்ல காட்டுது. நாளா வாங்க பாப்போம். الذي أنقض ظهرك அதுவும் லேர்ன்டு வருது. என்று வரக்கூடாது. அந்த அந்த இடம் மாறக்கூடாது. الذي أنقض ظهرك இப்ப கொஞ்சம் லேர்டு தான் வருது. அது ரெண்டும் அல்லாம நான் ஓதுற ஸ்டைல கொஞ்சம் கவனமா கேளுங்க. கொஞ்சம் வெறிங்க சின்ன கோல் வர. போதும் பாவம். நாலாவது
الذي أنقض ظهرك. லஹ் அல்ல. இப்ப நீங்க அடுத்த எழுத மாத்துறீங்க. லஹ் ல என்று தான் வருது. இதுல அடிப்படை வந்து லா. லஹ் லஹ் லஹ். விளங்குதா? அடி மாறன் வேண்டி லஹ் லஹ் லஹ். வித்தியாசம் விளங்குதா? ல லா. மாற்றவனும் லாவை தான். நீங்க ஹாக்கு தான் மாத்துறீங்க. லஹ் அல்ல. லஹ் லஹ். ஒராய்க் லஹ் ஒராய்க். அதாவது இந்த மூன்று எழுத்தும் ஒரே ஸ்டைல வரும். அந்த ஸ்டைல கூட உடையுது. வடிவம் மாறக்கூடாது. பா தா லா. الذي أنقض ظهرك ظهرك என்று மாறக்கூடாது. சரி, இது நான் உங்களுக்கு கஷ்டப்படுத்தல. அஞ்சாவது வாங்க, அஞ்சாவது வாங்க, அஞ்சாவது வாங்க. فأما من أوتي كتابه وراء ظهره. இந்த இடத்துல நீங்க நிப்பாற்ற அடியால ஓதுனீங்களா, சேர்த்து அடியால ஓதுனீங்களா? நிப்பாற்ற மாதிரி வந்துட்டு சேர்த்துட்டு அப்படியா? இதுதான் அந்த முதல் பிழை. ஏன் பிழை? கிதாபஹு என்று நீட்டுறதுக்கான அனுமதி இல்லையே அந்த இடத்துல. நிப்பாட்டண்டா கிதாப நிப்பாட்டிடும். சேர்க்கிறண்டா கிதாபஹு. ஏனென்றால் முன்னுக்கு தேவை நீட்டிக்கிறீங்க. நான் வேற ஒன்றும் இல்ல. அதே சொல்லல தேவை நீட்டுறீங்க. அப்ப தேவைக்கு வேற சட்டம், இந்த ஹாக்கு வேற சட்டம் அப்படியா? அது முறை இல்லையே. பெரிய முறையில ஒழுங்கீனமான ஓதல் கொண்டு போகுது ஓதுல. தேயிலையும் அதே சட்டம். ஃபதஹ் மது வந்து இது லமு மது வந்தாலும் சட்டம் உண்டு தான். அப்படித்தானே? அப்ப இது ரெண்டும் இடையில நீங்க ஓதனத்துல பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு. அதான் நான் அந்த கேள்வி கேட்டேன். எனக்கு வேற ஐடியா உண்டல்ல. இது ரெண்டுலயும் அந்த 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 நீட்டுகின்ற அளவுல நாங்க வித்தியாசத்தை ஏற்படுத்தப்படாது. சரி, போதும் பாப்போம். فأما من أوتي كتابه. எப்படி நிப்பாட்டுற? கிதாபஹூண்டா நிப்பாட்டுறது? அடுத்த لا பிரச்சனை. كتابه. கிதாப. பாத்தீங்களா, பாத்தீங்களா? ரெண்டாவது பாப்போம். நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க உண்மையா. إلا أستاذ. ஆயிட்டான். எனக்கு விளங்கினது. எனக்கு கட்டாயம் நீங்க பிராக்டிஸ் பண்ணுவோம். இப்படிதான் ஒரு கட்டம் வரைக்கும் நான் உங்களை ஒண்ணு செல்லல. இது வரைக்கும் நான் உங்களுக்கு இப்படி வந்து எங்க மாட்டினீங்களா ஹோம்ஒர்க்ல? இது வரைக்கும் நடந்த கிளாஸஸ்ல எங்க சரி வந்து ஹோம்ஒர்க்ல இப்படி மாட்டினீங்களா? لا. இல்ல. இப்ப நீங்க விளங்கி கொள்ளணும் உங்களோட பாயிண்ட். அதாவது நீங்க பிராக்டிஸோட கிளாஸுக்கு என்டர் ஆகிற பாயிண்ட் இதான். இதுக்கு பின்னால உங்களுக்கு எல்லாம் சிக்கலா தான் நிற்கும். நான் உங்களுக்கு இதுவரை அப்படி நானும் உங்களோட ஒன்றும் சொல்லல. என்னால் எனக்கு அது விளங்கினேன். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாம கிளாஸுக்கு வர்றது எனக்கு விளங்கினது. எனக்கு இதுக்கு முன்னாடி விளங்கினேன். பட் நான் எதுவும் பேசல என்றால் அல்ஹம்துலில்லாஹ் நீங்க அந்த சரியா மேனேஜ் பண்ணி கொண்டு வந்தீங்க. நீங்க கிளாஸுக்கு ஜாயின் ஆகிறதும் நீங்க ஏதோ நீங்க என்ன வகையில வீட்டுல ஓதுனாலும் உங்களோட ஓதல் எங்களோட கிளாஸ்ல நாங்க சொல்லித்தர ஓதலோட ஒரு பேலன்ஸ் ஆகி கொண்டு போச்சு. ஆனா இப்ப எனக்கு அப்படி போற மாதிரி விளங்குது இல்ல. ஆனா இதுல நாங்க ஒரே எழுத்து தான் புதிய எழுத்த படிச்சுக்கிறோம். நல்லா விளங்குங்க. லா என்ற எழுத்து மட்டும்தான் இந்த இடத்துல புதிய எழுத்து. இப்படிதானே? இந்த லாவை நீங்க சரி செய்யறதால முன்னுக்கு பின்னாடி வர ஹால பிரச்சனையாகுது, முன்னாடி வர தால பிரச்சனையாகுது, மூணாவதுல லாக்கு முன்னால வர ஐன்ல பிரச்சனையாகுது, அதுக்கு முன்ன வர அலிஃப்ல பிரச்சனையாகுது, அஞ்சாவதுல நிப்பாற்ற இடம் சிக்கலாகுது. ஒரே ஒரு எழுத்து தான் பாயிண்ட், அந்த லா. சரியா? நல்லா நான் இப்படி விளையாண்டு தாரேன். நான் இந்த ஒர்க்கை திருப்பி தாரேன், பிரச்சனை இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதாவது எப்படி என்னத்துக்கு ப்ராக்டிஸ் ஆகுன்னா இந்த வசனங்களை பாடமாக்கி கொண்டு வந்து எனக்கு ஒப்பிச்சா சரின்னு யோசிக்க வேணாம். இதை விட கொஞ்சம் கஷ்டமான உச்சரிப்பை எங்களோட வாய்க்குள்ள நுழைத்து எடுத்துக்கொள்ள வேண்டிய வசனங்களை இதுக்கு பின்னால நீங்க இன்ஷா எதிர்பார்ப்பீங்க. அதுக்கு நீங்க என்ன செய்யணும் என்றால் குர்ஆன்ல இந்த வசனங்களை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பழகிறதோட குர்ஆன்ல இந்த அமைப்புல வருகின்ற வசனங்களை கொஞ்சம் நீங்க அவதானம் செலுத்தி நீங்க ஓதி பாருங்க. குறிப்பாக ஜுஸ் அம்மையில ஜுஸ் தபாரக் அல்லதியினுடைய வசனங்கள் தான் நாங்க பெரும்பாலும் முன்னெடுப்போம். ஏன்னா இதுக்குள்ள அந்த ரெண்டு சூறாக்குள்ளே தான் இந்த லாவோட கொஞ்சம் அப்படி இப்படியான வசனங்கள், கொஞ்சம் சிக்கல்கார வசனங்கள் இருக்குது. முடியுமென்னா நீங்க அதை ரெடி ஆயிட்டு வாங்க. அல்லது குறைஞ்சபட்சம் ரெக்கார்டை கேட்டு நுணுக்கமான விஷயங்களை நீங்க விளங்க. முதல்ல நான் என்னத்தை பிளவுட்டன் என்ற எதுல நான் என்னதை மாத்திக்கொள்ளணும். இது வரைக்கும் நான் கிளாஸ்ல பிழையாவது மாட்டிக்கொள்ளாததுக்கும் இப்ப நான் மாட்டிக்கொள்றதுக்கும் உள்ள அந்த
பாயிண்ட் எந்த பாயிண்ட்ல நான் மாற்றுறேன்ங்கிறத கொஞ்சம் கேட்டு நீங்க ரெடி ஆயிட்டு வர வேண்டும். நல்லா தானே இன்ஷா அல்லாஹ். திருப்பி வரதுல பேர பேரப்படாதான் இன்ஷா அல்லாஹ். إن شاء الله.